இறையேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நான் இன்று மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் 51 வருடங்களுக்கு பிறகு எனக்கு இந்த வாய்ப்பு மே 22ஆம் தேதி நம்முடைய பாதுகாவலர் புனித ரீத்தம்மாளுடைய திருவிழாவில் கலந்து உங்களோடு சேர்ந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதற்கு 1973ஆம் ஆண்டு நான் வட மாநிலம் சென்றேன். அங்கே ஒரு மிஷனரி குருவாக மாறுவதற்காக. அதன் பிறகு எனக்கு இந்த வாய்ப்பு ஒரு காலம் கிடைத்ததில்லை. போன வருடம் நான் கொடியேற்றதுக்கு வந்திருந்தேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்கு நான் பங்கு தந்தைக்கு நன்றி செலுத்துகின்றேன். இப்படிப்பட்ட இந்த ரோஜா மலர்கள் வைத்து நான் கேள்விப்பட்டேன். இதற்கு பிறகு அவர்கள் எல்லோருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, வண்டிகளை எல்லாம் நிறுத்தி ஆசீர்வாதம் கொடுப்பாங்க, பூ கொடுப்பாங்க. அதெல்லாம் இன்னைக்கு தான் நான் பார்க்க போகிறேன். எனவே உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் நம்முடைய பங்கு பாதுகாவலி புனித ரீத்தம்மாளுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். முடியாத காரியங்களை நிறைவேற்றுபவர், நம்பிக்கையற்ற இடங்களில் நம்பிக்கையை நிரப்புவராக கருதப்படும் புனித ரீத்தம்மாள் நமக்கு பாதுகாவலியாக இருக்கின்றாள். நாம் உண்மையிலே பேறு பெற்றவர்கள். புனித ரீத்தம்மாள் ஒரு அருமையான புனிதர். அவர் எல்லா நிலைகளையும் அறிந்து அனுபவித்து ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்தவர். அவர் உண்மையான ஒரு கிறிஸ்தவளாக வாழ்க்கை நடத்தினாள், நம்பிக்கையாளராக ஒரு வாழ்க்கை நடத்தினாள். அவர் உண்மையான ஒரு மனைவியாக வாழ்க்கை நடத்தினாள். அவர் உண்மையாக ஒரு தாயாக வாழ்க்கை நடத்தினாள். அது மட்டுமல்ல, அவர் உண்மையாக ஒரு சிறந்த துறவியாகவும் வாழ்க்கை நடத்தியுள்ளார். வேறு புனிதர்களில் இந்த முழுமையான ஒரு வாழ்க்கை நம்மால் காண முடியாது. இன்றைய 2ஆம் வாசகம், அதில் நாம் புனித பவுலடியார் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒழுங்குகளை பற்றி நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கப்படுகிறது. அந்த ஒழுங்கு முறைகளை நாம் நம்முடைய பாதுகாவலி புனித ரீத்தம்மாளுடைய வாழ்க்கையில் நாம் காண முடியும். அவள் உண்மையிலே ஒரு உண்மையான கிறிஸ்தவளாக, ஒரு நம்பிக்கையாளராக வாழ்க்கை நடத்தி இருக்கின்றாள். இன்றைய முதல் வாசகம் சிராக்கின் ஞானத்தில் நாம் ஒரு நல்ல மனைவி எப்படி இருப்பாள், அந்த நல்ல மனைவியின் குணங்களை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். அந்த குணங்களை நாம் இன்று நம்முடைய பாதுகாவலி புனித ரீத்தம்மாளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மனைவியாக வாழ்க்கை நடத்திய ஒரு எடுத்துக்காட்டை நாம் அங்கே பார்க்கின்றோம். இன்னும் அவள் ஒரு நல்ல தாயாக வாழ்க்கை நடத்தி இருக்கின்றாள், ஒரு நல்ல துறவியாக வாழ்க்கை நடத்தி இருக்கின்றாள். இன்றைய நற்செய்தியிலே நாம் அந்த கனானிய பெண்ணின் நம்பிக்கையை நாம் காண்கின்றோம். இயேசு அவளை பார்த்து என்ன சொல்கிறார்? அம்மா, உன் நம்பிக்கை பெரிது. அம்மா, உன் நம்பிக்கை பெரிது. அதே வார்த்தைகளை நிச்சயம் இயேசு புனித ரீத்தம்மாளிடம் சொல்லி இருப்பார். அம்மா, உன்னுடைய நம்பிக்கை பெரிது. ஒரு நல்ல கிறிஸ்தவளாக, நம்பிக்கையாளராக, ஒரு நல்ல மனைவியாக, ஒரு நல்ல தாயாக, ஒரு நல்ல துறவியாக, அது மட்டுமல்ல, இயேசுவோடு இணைந்து இயேசுவின் துன்பத்தை ஏற்றுக்கொண்டு மனித மீட்புக்காக இயேசுவோடு துன்பப்பட்ட ஒரு புனிதராக புனித ரீத்தம்மாள் நமக்கு கிடைத்துள்ளாள். உண்மையிலே நாம் அனைவரும் ரீத்தாபுரம் மக்கள் பாக்கியம் பெற்றவர்கள். இப்படி ஒரு அருமையான புனிதர் நமக்கு பாதுகாவலியாக இருக்க. எல்லா பங்குகளுக்கும், உலகில் உள்ள எல்லா பங்குகளுக்கும் பங்கு பாதுகாவலர். சில பங்குகள் இயேசுவின் பெயரால் நற்கருணை நாதர் பங்கு, கிறிஸ்து அரசர் பங்கு, அப்படியெல்லாம் பங்குகள். சில பங்குகள் அன்னை மரியாளுடைய பெயரில் நிறைய பங்குகள். அன்னை மரியாளுடைய பேர், சென்ட் மேரிஸ் சர்ச், வேளாங்கண்ணி சர்ச், எப்படி நிறைய. பிறகு புனிதர்களின் பெயர் கொடுக்கப்படுகிறது. ஏன்
ஒவ்வொரு பங்குக்கும் ஒரு தனி பாதுகாவலர் கொடுக்கப்படுகிறார்கள். அதனுடைய முக்கிய நோக்கம் அந்த பங்கு மக்கள் அந்த பாதுகாவலியை அவளுடைய வாழ்க்கையை அறிந்து அவளுடைய வாழ்க்கையின் நற்குணங்களை தியானித்து நம்முடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையை போல் மாற்றி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு நம்பிக்கையின் வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் புனிதர்கள் நமக்கு பங்கு பாதுகாவலர்களாக கொடுக்கப்படுகிறார்கள். பங்கு திருவிழா நாம் ஏன் கொண்டாடுகிறோம்? ஒருவேளை நாம் இந்த கால சூழ்நிலையில் நான் பார்ப்பது என்னவென்றால், பங்கு திருவிழா ஒரு கொண்டாட்டமாகவே இருந்து விடுகிறது. 9 நாட்கள் பல பல புரோகிராம்ஸ், பல பல கலை நிகழ்ச்சிகள், அதன் பிறகு வான வேடிக்கை, அந்த வேடிக்கை, இந்த வேடிக்கை, திருநாள் முடிந்து விட்டது. பங்கு திருவிழா இதற்காகவா நாம் கொண்டாடுகிறோம்? பங்கு திருவிழா கொண்டாடுவதன் முக்கிய நோக்கம் அந்த 9 நாட்கள் நாம் நம்முடைய பங்கு பாதுகாவலியை பற்றி தியானித்து சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி 10ஆம் நாள் நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது, நம்முடைய பங்கு பாதுகாவலுடைய நற்குணங்களை நாம் நம்மில் காண முடிகிறது என்ற மகிழ்ச்சியால் நாம் அந்த 10ஆம் திருவிழாவை பெரு விழாவாக கொண்டாடுகிறோம். அதுதான் பங்கு திருவிழாவுடைய முக்கியம். ஆனால் சில நேரங்களில் நாம் என்ன பார்க்கிறோம்? பங்கு திருவிழா வந்து விட்டது, நிறைய ஆலோசனைகள், நிறைய மீட்டிங்ஸ், நிறைய பொறுப்புகள், நிறைய செலவுகள், நிறைய இது. அங்கே கடைசியாக பங்கு திருவிழா முடிந்ததும் மக்கள் ஒற்றுமையாக, அமைதியாக, அன்பாக இல்லாமல் பிளவுபட்டு சண்டை சச்சரவு போட்டு அது ஒரு பெரிய டிராஜடியாக மாறிவிடுகிறது. சில பங்குகளில் நான் அதை பார்த்திருக்கின்றேன். பங்கு திருவிழா ஒரு டிராஜடியாக மாறிவிடுகிறதை நான் பார்க்கின்றேன். நான் அது மிகவும் தவறு. பங்கு திருவிழாவின் நோக்கம் இதுதான். அந்த பங்கு பாதுகாவலியின் வாழ்க்கையை தியானித்து நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து அந்த பங்கு பாதுகாவலியை போல் நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு தான் நமக்கு பங்கு திருவிழாவுக்கு நாம் கொண்டாடுகிறோம். இன்று புனித ரீத்தம்மாளுடைய திருவிழா. நான் நினைக்கின்றேன், நம்முடைய பங்கு மக்கள் சில நேரங்களில் அந்த ரீத்தம்மாள் மேல் அதிக பக்தி வைத்திருக்கின்றார்கள். அவருடைய சில குணங்களை நீங்கள் உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையில் அதை எடுத்து வாழ்கிறீர்கள் என நம்புகிறேன். ஒரு உதாரணம் நாம் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய அம்மா, அவருடைய ஒரு நிகழ்வை நான் கண்டதும் நான் நினைத்தேன், புனித ரீத்தம்மாள் எவ்வளவோ அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் இம்ப்ரெஸ்ட், ஒரு இம்ப்ரெஷன். அவருடைய பங்கு ரீத்தம்மாளுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கின்றது, எண்ணங்களை மாற்றி அமைத்திருக்கின்றது. அதை நான் உணர முடிந்தது. நான் குருவாக திருப்பட்டம் கிடைத்து சில ஆண்டுகளுக்கு பிறகு இங்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தபோது ஒரு நாள் வார நாள் அம்மாவோடு சேர்ந்து திருப்பலிக்கு இங்கே வந்தேன். திருப்பலி முடிந்ததும் நான் வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி அப்படி வந்தேன். அந்த சமயத்தில் பழைய கோயில், இந்த கோயில் இல்லை, பழைய கோயில். அந்த பழைய கோயிலில் கடைசியில் ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபம், அந்த முன்னால் ஒரு புனித ரீத்தம்மாளுடைய இப்படிப்பட்ட ஒரு பெரிய சுரூபம் இருக்கும். பழையவர்களுக்கெல்லாம் அது தெரியும், மண்டபம் அது இருக்கும். அப்போ நான் பூசை முடிஞ்சு நான் அப்படி வாரேன், ஜன்னலோடி பார்க்குறேன், யாரும் கோயிலில் இல்லை, அம்மா இல்லை. அம்மாவை தேடி வந்தேன், ஆனால் அம்மா அங்கே இல்லை. அப்புறம் அப்படி அங்கே போனதும் மண்டபத்தில் அப்படி எத்தி பார்த்தா அம்மா அங்கே புனித ரீத்தம்மாளுடைய சுரூபத்தின் கீழே நின்று கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்றாள். நான் உற்று பார்க்கும்போது அங்கே நான் பார்த்தது அம்மாவுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது. அப்போ நான் ஆச்சு, இனி என்ன ஆச்சு இவளுக்கு? நான் வந்திருக்கிறேன், தம்பி வந்திருக்கிறோம், நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கணும். அதனால் டிஸ்டர்ப் பண்ணலை. அவங்க ப்ரேயர் முடிச்சுட்டு வெளியில் வந்ததை நான் அம்மாட்ட கேட்டேன், என்ன ஆச்சு, இப்போ ஏன் அழுதுட்டு இருக்கிற? நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். அப்போ அம்மா சொன்னேன், நான் அழலை, நான் அழவே இல்லை, நான் ஜெபித்துட்டு வந்தேன். இப்போ என்ன ஜெபம் செய்தீங்க? இது நான் ஒவ்வொரு நாளும் திருப்பலி முடிந்ததும் ரீத்தம்மாள்கிட்ட நான் ஜெபிக்கிறேன். அப்போ நான் கேட்டேன், அப்படியே போயிட்டு இருக்க சமயத்தில் கேட்டேன், என்ன ஜெபம் செய்தீங்கன்னு சொல்லுங்க. நான் உங்கள் 2 பேருக்குமாக முக்கியமாக, நானும் என் தம்பியும் குருவாக இருக்கிறோம். குருவினுடைய வாழ்க்கை எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டும், புனிதமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அது மக்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எனவே உங்களுடைய வாழ்க்கையின் தூய்மைக்காக நான் எப்போதும் புனித ரீத்தம்மாளிடம் ஜெபம் செய்தேன். இப்போ நான் கேட்டேன், புனித ரீத்தம்மாள்கிட்ட ஏன் ஆண்டவர்கிட்டே கேட்டிருக்கலாமே? அப்போ அவங்க என்கிட்ட சொன்னது என்னவென்றால்,
புனித ரீத்தம்மாளுடைய வாழ்க்கை உனக்கு தெரியுமா? புனித ரீத்தம்மாளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. ஜான் ஜாக்கோமோ ஆண்டனி, பவுலோ மரியா, இரட்டை பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளும் அவருடைய கணவன், உங்களுக்கு இந்த கதைகள் எல்லாம் தெரியும், அவளுடைய வாழ்க்கை சரித்திரம் உங்களுக்கு தெரியும். கணவன் ரொம்ப மோசமானவர். ஆனால் சச்சரவுகள் அந்த கணவனை கொன்று விட்டார்கள். அந்த கொன்றவர்களுக்கு பழி வாங்க இந்த 2 பிள்ளைகளும் துணிந்து நின்றார்கள். அப்போது புனித ரீத்தம்மாள் நல்லா சொல்லி பார்த்தாங்க, முடியாது. அவங்க அந்த கெட்ட நிலையிலே போனாங்க. பழி வாங்கி அவங்களுக்கு கொல்ல வேண்டும் என்ற ஒரே துடிப்பாக இருந்தார்கள். அப்போது ரீத்தம்மாள் நல்லா சொல்லி பார்த்தும் முடியாமல், ரீத்தம்மாளுடைய ஒரே நோக்கம், என்னுடைய பிள்ளைகள் தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும், பாவ வாழ்க்கை வாழக்கூடாது. அதனால் அவள் என்ன ஜெபித்தாள்? ஆண்டவரிடம், ஆண்டவரே, என்னுடைய 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றும், புனிதமாக்கும். அவர்கள் புனிதமாகாமல் பாவம் செய்ய வேண்டிய நிலை வரும் என்றால் அவர்களை நீர் எடுத்து விடும் என்று. என்னுடைய பிள்ளைகள் பாவ வாழ்க்கையில் வாழ நான் விரும்பவில்லை. அப்படி ஒரு தாய் இருக்கின்றாளா? அதனால் நான் அந்த புனித ரீத்தம்மாள் தன்னுடைய 2 மக்கள் எப்படி புனிதர்களாக இருக்க வேண்டும் என்று அவள் இவ்வளவு ஜெபம் செய்து இவ்வளவு ஆர்வத்தோடு இருந்தாலோ, அதே போல் நானும் என்னுடைய இந்த 2 குருக்கள், அவர்கள் குருக்களாக எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். இந்த 2 குருக்கள் தூய்மையாக புனிதமான வாழ்க்கை வாழ்ந்து மக்களுக்கு பயன்படுபவர்களாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் என்று சொன்னாள். அதை கேட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அம்மா தன்னுடைய பாதுகாவலினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு கட்டத்தை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் அதை அவள் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றாள். அதே போல் நாம் செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அந்த புனிதையின் வாழ்க்கையில் சில அம்சங்களை எடுத்து நாம் நம்முடைய செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் உண்மையிலே ரீத்தாபுரம் பங்கு மக்கள்னு சொல்லலாம். அது ரொம்ப முக்கியம். இன்னும் இன்று நாம் புனித ரீத்தம்மாள் நம்பிக்கையின் மாதிரி என்ற கருத்தை கொண்டு நாம் அவருடைய இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். நம்பிக்கையின் மாதிரி. உண்மையிலே புனித ரீத்தா நம்பிக்கையின் மாதிரியாக இருந்தாள். ஏன் என்று சொல்கிறேன் என்றால், ஒரு கிறிஸ்தவன் நம்பிக்கையாளன். நம்பிக்கை இல்லை என்றால் அவன் கிறிஸ்தவன் இல்லை. இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து இறைவனோடு ஒன்றித்து இறைவனின் ஆவியால் நிரப்பப்பட்டு இறைவனின் ஆவியால் செயல்படுபவன் தான் கிறிஸ்தவன், மற்றவன் கிறிஸ்தவன் அல்ல. மற்றவன் ஒருவேளை வேறு ஆவிகளால், ஹியூமன் ஸ்பிரிட், ஈவில் ஸ்பிரிட், சுய ஆவி, தீ ஆவி, அவர்களால் செயல்படுபவர்களாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலும் திருமுழுக்கு பெற்ற ஒரு கிறிஸ்தவன் தூய ஆவியாரின் உறைவிடமாக மாறுகின்றான். அவன் எப்போதும் இறைவனை சார்ந்தவனாக வாழ்க்கை நடத்துகின்றான். தூய ஆவியாரில் நிரப்பப்பட்டு தூய ஆவியால் செயல்படுபவனாக மாறுகின்றான். அவனிடம் அவனுடைய வாழ்க்கையில் அன்பு, பணிவு, ஏழ்மை, பகிர்ந்து வாழ்தல், மன்னித்து வாழ்தல், பிறருக்காக வாழ்தல், ஒற்றுமையாக வாழ்தல், அமைதியை பரப்புவது, இதுதான் அவனுடைய வாழ்க்கையா இருக்கும். இது எல்லாம் தூய ஆவியாருடைய கனிகள். அந்த கனிகளை நாம் அந்த கிறிஸ்தவனிடம் பார்க்கலாம். இதை நாம் புனித ரீத்தம்மாளின் வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். எனவே அவள் நம்பிக்கையின் மாதிரி. முற்றிலும் இறைவனுக்காக வாழ்ந்தவள். பழைய ஏற்பாட்டை எடுத்து பாருங்கள். ஆபிரகாம், அவன் நம்பிக்கையில் வாழ்க்கை நடத்தினான். இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டான். இறைவனுக்கு துணையாக மாறினான். இறைவனோடு பேசினான். சொதோம் கொமோரா அழிக்கப்பட வேண்டும், அது பாவிகளால் நிறைந்திருக்கின்றது. அப்போது ஆபிரகாம் இறைவனிடம் சென்று வேண்டுகிறான், ஆண்டவரே, 50 ஆட்கள் நல்ல ஆட்கள் இருந்தால் அதை அழிக்க மாட்டீரா? அப்படி 40, 30, 20, அவ்வளவு துணிச்சல். ஏனென்றால் அவர் இறைவனோடு ஒன்றாயிருந்தவர். இறைவன் அவருக்கு எல்லாம். இறைவனுக்கு ஏற்ப வாழ்க்கை நடத்தியவர், இந்த உலகை சார்ந்த வாழ்க்கை நடத்தியவர் அல்ல ஆபிரகாம். அதனால் தான் தன்னுடைய ஒரே மகன் ஈசாக்கை பலியிட இறைவன் கேட்டதும், அவன் இறைவனுக்காக வாழ்ந்தவன். அவனுடைய நம்பிக்கை முற்றிலும் இறைவனிடம். எனவே அந்த ஒரே மகனை பலியிட தயாராக செல்கின்றார். எனவே அவர் நம்பிக்கையின் தந்தை என அழைக்கப்படுகின்றார். ஏனென்றால் முற்றிலும் இறைவனை சார்ந்தவராக இருக்கின்றார். இறைவன் தான் அவருக்கு எல்லாம். அதே போல் நாம் இன்னும் பல இறைவாக்கினர்களுடைய வாழ்க்கையில் நாம் காண்கின்றோம் இந்த நம்பிக்கையின் வாழ்க்கை. அதன் பின் நாம் இயேசு
இயேசுவின் வாழ்க்கை ஒரு நம்பிக்கையின் வாழ்க்கை, தந்தை மேல் உள்ள நம்பிக்கையின் வாழ்க்கை. தந்தை தான் அவருக்கு எல்லாம். தந்தை என்னிடம் இருக்கின்றார், நான் தந்தையிடம் இருக்கின்றேன், நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கின்றோம். எனவே அந்த தந்தை மேலுள்ள நம்பிக்கை. அன்னை மரியாளை பாருங்கள், அவள் ஒரு நம்பிக்கையாளர், இறைவன் மேல் நம்பிக்கை வைத்தவள். அதனால் தான் அவள் இறைவனின் சித்தத்தை அறிந்ததும் என்ன சொல்கிறாள்? இதோ உமது அடிமை, உமது வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவது என்று சொல்கிறாள். அதனால்தான் வியாகுல மாதா அந்த நேரத்தில் எப்போது அவள் இறைவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாளோ, இதோ உமது அடிமை, உமது வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவது என்று சொன்னாலோ, அந்த நேரத்திலிருந்து கடைசி நேரம் வரை அவள் துன்பத்திலும் துயரத்திலும் வாழ்க்கை நடத்தியிருந்தாள். ஆனால் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தாள். ஏனென்றால் இறைவனை சார்ந்தவளாக இருந்தாள், நம்பிக்கையாளராக வாழ்க்கை நடத்தினாள் அன்னை மரியாள். சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருக்கும் போது தன்னுடைய ஒரே மகன் இறக்கும் தருவாயில் கூட அங்கே அவள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றாள். இறைவனின் சித்தத்தை நிறைவேற்ற இயேசுவோடு ஒத்துழைக்கின்றாள். அதே நேரத்தில் தன் ஒரே மகன் இறைமகனை கொடுத்துவிட்டு அவனுடைய இடத்தில் பாவிகளாகிய நமக்கு அவள் தாயாக மாறுகின்றாள். ஏனென்றால் அவள் நம்பிக்கையாளர். அதே நிலைகளை நாம் இன்று நம்முடைய புனிதை ரீத்தம்மாளுடைய வாழ்க்கையிலே காண்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவளுடைய வாழ்க்கையில் நீங்கள் அலசி பாருங்கள். முதல் அவள் இளம் வயதிலே அவள் ரோக்கா பொரேனா அந்த இடத்தில், காசியா என்ற இடத்தில் அவள் பிறந்தாள். 1381 ஆண்டு. நல்ல பெற்றோர்களுக்கு இளம் வயதிலேயே அவள் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் தெய்வ பக்தியிலும் சிறந்திருந்தாள். அதனால் தான் அவள் ஒரு துறவியாக மாற வேண்டும் என்று இளம் வயதிலே கனவு கண்டு கொண்டிருந்தாள். நான் ஒரு துறவியாக மாற வேண்டும். அவளுக்கு திருமுழுக்கு யோவான், புனித அகஸ்தீனார், புனித நிக்கோலாஸ், இந்த 3 பேரிடம் மேலும் நிறைய பற்றுதல் இருந்தது, அன்பு இருந்தது. அந்த புனிதர்களிடம் அவள் வேண்டிக் கொண்டிருந்தார். அகஸ்டீனியன் சபையில் சேர்ந்து ஒரு துறவியாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று அவர் இளம் வயதிலே திட்டமிட்டு விட்டாள். ஆனால் அவருடைய பெற்றோர்கள் அவளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று 12ஆம் வயதில், அந்த நிலையில் அந்த காலத்தில் இது நடந்தது. 12ஆம் வயதில் அவள் திருமணம் செய்ய அவர்களை பெற்றோர்கள் வற்புறுத்துகிறார். அப்போது அவள் தன்னுடைய விருப்பத்தை எறிந்துவிட்டு பெற்றோரின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறாள். ஏன்? அவள் இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தாள். இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் ஒருபோதும் தன் விருப்பத்திற்காக வாழ மாட்டார்கள். எங்கே இறைவன் சித்தம் இருக்கின்றதோ அதை தேடி அலைந்து அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வார்கள். அவர்கள்தான் நம்பிக்கையாளர்கள். நாம் அதை புனித ரீத்தம்மாளுடைய வாழ்க்கையிலே நாம் அதை பார்க்கின்றோம். அதன் பிறகு தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக பெற்றோரின் விருப்பத்துக்கு 12 வயதில் அந்த பவுலோ மன்சினியோடு அவள் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்துகிறாள். அவளுடைய திருமண வாழ்க்கை, அவளுடைய குடும்ப வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருந்ததா? அவன் ஒரு முரடனாக இருந்தான், கெட்டவனாக இருந்தான், தீய வழிகளில் வாழ்க்கை நடத்துவனாக இருந்தான், சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டவனாக இருந்தான். அங்கே பெருஜியா இன்னும் மற்ற அவர்களோடு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அதில் அவன் பொலிட்டிக்கலி அவன் இன்வால்வ்டு. அப்படிப்பட்ட ஒருவனோடு சேர்ந்து வாழ்க்கை நடத்தினாள். அவன் எப்போதும் வந்து அவளை அடித்து அவளை அபியூஸ் செய்து அப்படி அவளை செய்த பிறகும் அவள் உண்மையிலே ஒரு நல்ல மனைவியாக அவனுக்கு இருந்தாள். ஏன் அப்படி அவள் செய்ய முடியாது? இறைவன் மேல் இருந்த நம்பிக்கை. ஏன் நம்மால் அது செய்ய முடியாமல் இருக்கின்றது? நமக்கு இறைவன் மேல் நம்பிக்கை இல்லை. இன்றைய சூழ்நிலையை பாருங்கள். எவ்வளவோ திருமணங்கள் 2-3 வருடங்களிலும் இல்ல சில மாதங்களிலே அந்த திருமணங்கள் முறிந்து விடுகின்றன. ஏன்? இறைவன் மேல் நம்பிக்கை இல்லாததால். ஒரே ஒரு காரணம், இறைவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் நமக்கு அந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாங்கும் சக்தி கிடைக்கும். எவருடைய வாழ்க்கையில் துன்பம் இல்லை? உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைகளிலும் துன்பங்கள் இருக்கின்றன, துயரங்கள் இருக்கின்றன, பிரச்சனைகள் இருக்கின்றன. இது இல்லாத வாழ்க்கை ஒன்றுமில்லை. நீங்க செல்வந்தர்களாக இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், ஆனால் துன்பம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பங்கு. துன்பம் இல்லாத வாழ்க்கை இல்லை. பெயின் இஸ் a must. பெயின் இஸ் a must. பெயின் இல்லாம இருந்தா நம்ம வாழ முடியாது, தெரியுமா? அது உங்களுக்கு பெயின் தோணல, காலில் ஒரு
ஏதோ காயம் வந்து விட்டது, பெயின் இல்லைன்னா அந்த காயத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க, அதை ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டீங்க. பெயின் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். பெயின் இஸ் நீடட். துன்பம் தேவை ஒவ்வொருவருக்கும் நல்ல வாழ்க்கை வாழ. நாம் துன்பத்திலிருந்து ஓட நினைக்கின்றோம், ஆனால் துன்பம் நம் வாழ்க்கை, அதை நாம் புனித ரீத்தம்மாளுடைய வாழ்க்கையில் நாம் காண்கின்றோம். இந்த உலகத்தை இயேசு எப்படி மீட்டார்? நாம் ஒவ்வொருவரும் இன்று கூட நான் சொல்லலாம், நீங்கள் 9 நாட்கள் இந்த பங்கு பாதுகாவலே ரீத்தம்மாள் இந்த நொவினாவை செய்கிற, அந்த நொவினா எதற்காக செய்கிறீர்கள்? ஆண்டவரே, இந்த துன்பம் என்னை விட்டு அகலட்டும், இந்த நோய் என்னை விட்டு அகலட்டும், எனக்கு நல்ல மகிழ்ச்சியான இது, என்னுடைய தேவைகள் நிறைவேறட்டும், என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், என்னுடைய கணவன் நல்லா இருக்கட்டும், ஒரு துன்பம் எங்களுக்கு வரக்கூடாது. நாங்கள் அப்படித்தானே நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் துன்பம், புனித ரீத்தம்மாள் துன்பத்தை விரும்பியவள். அவளுடைய நெற்றி காயம், இயேசுவின் முள்முடியால் அவளுடைய நெற்றி காயமடைந்தது. சில நேரங்களில் அதிலிருந்து துர்நாற்றம் வரும். மற்ற சகோதரிகள் அவர்கள் பக்கம் வரமாட்டார்கள், அவளை ஒரு செல்லில் போட்டு அடைத்து விடுவார்கள். ஆனால் சில நேரங்களில் அந்த நறுமணம் வரும். வெள்ளிக்கிழமைகளில் சில நேரங்களில் அவன் மக்களை பார்க்கும்போது அது மாறிவிடும், அந்த ஸ்டிக்மாட்டா புண் மாறிவிடும். எனவே அவளுடைய சகோதரிகள் கேட்டார்கள், நீ இயேசுவிடம் ஜெபம் செய். இப்ப அவர் நீ ஜெபம் செய்தல் அதை மாற்றிவிட்டார், எனவே உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அது இல்லாமல் இருக்க நீ ஜெபம் செய் என்று அவளிடம் கேட்டார்கள். அப்போது ரீத்தம்மாள் என்ன சொன்னால் தெரியுமா? ஒருபோதும் இல்லை, நான் என்னுடைய இயேசுவிடம் அவருடைய துன்பங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள நான் ஜெபிக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களை அனுப்புவதற்காக நான் ஜெபிக்கின்றேன். நான் அவரோடு ஒன்றிணைந்து மனித மீட்புக்காக அவருடைய பாடுகளின் பங்காளியாக வாழ விரும்புகிறேன். அதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவர். நாம் துன்பங்களிலிருந்து ஓட நினைக்கின்றோம், ஆனால் இங்கே அதனால் தான் நாம் ஒரு நல்ல இல்லற வாழ்க்கை வாழ முடியாதது. நாங்கள் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அது மட்டுமல்ல, எல்லாம் நாம் நினைப்பது பற்றி நடக்க வேண்டும் என்ற நிலையில் நாம் வாழ்க்கை நடத்தும் போது புனித ரீத்தம்மாளை போல் நாம் ஆக முடியாது. அவருடைய வாழ்க்கை பாருங்கள். அந்த கட்டத்தில் கணவன் எவ்வளவு மோசமானவா இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கலாம், எனக்கு திருமணம் செய்ய விருப்பம் இல்லாமல் இருந்து பெற்றோர்கள் தான் இதை செய்தார்கள், நான் அவனை விட்டுவிட்டு போய் விடுகிறேன் என்று சொல்லலாம். ஆனால் அவள் விட்டுவிடவில்லை. விடாமுயற்சி அவளுடைய ஒரு குணமாக இருந்தது. அவள் இறைவனை பற்றி பிடித்துக் கொண்டு இறைவனிடம் ஜெபிக்க தொடங்கினாள். அவன் மனமாற்றத்திற்காக அவன் உண்மையிலே மனம் மாறினான். ஒரு நல்ல கிறிஸ்தவனாக அவன் உயிர் துறந்தான். அவனை கொண்ட சமயத்தில் அவன் மனம் மாறியவனாக இருந்தான். அது ரீத்தம்மாளுடைய சக்தி. எவ்வளவோ ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், இம்பாசிபிள் டு கன்வெர்ட் ஹிம். ஆனால் அவள் அதை செய்து காட்டினாள். ஏன்? நம்பிக்கையாளராக இருந்தாள். அந்த இறைவன் மேல் உள்ள முழு பற்றுதல், நம்பிக்கை. அந்த இறைவனை நீங்கள் பற்றி கொண்டு இருங்கள், எல்லாம் நடக்கும். செய்து பாருங்கள். அதை நாம் காண்கிறோம். இல்லற வாழ்க்கை, இன்று இல்லற வாழ்க்கை. அதனால்தான் நம்பிக்கை ரொம்ப தேவை. அந்த இறைவன் மேல், இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். எந்த துன்பம் வந்தாலும் நான் இவரோடு வாழ்வேன். இது ஒரு மிஷன். அவரை திருத்துவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிஷன். அவளை திருத்துவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிஷன். மேரேஜ், ஃபேமிலி லைஃப் இஸ் a மிஷன். சும்மா சொகுசாக வாழ்ந்துட்டு செத்து போறதுக்கு அல்ல, இது ஒரு மிஷன். அதை நாம் நிறைவேற்றணும். அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதன் பிறகு இரட்டை குழந்தைகள் அவளுக்கு கிடைக்கின்றன. குழந்தைகளாவது நல்லா இருக்கட்டும் என்று நினைத்திருப்பாள். ஆனால் அவர்கள் அப்பாவுக்கு மீறி நடக்க தொடங்கினார்கள். அங்கே அவள் அவர்களுக்காக என்ன ஜெபிக்கிறாள் பாருங்கள். அவள் ரெக்கன்சிலியேஷன், எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று எப்போதும் அவள் நிறைய காரியங்களை செய்தவள் புனித ரீத்தம்மாள். எனவே அந்த பிள்ளைகளுக்காக அவள் ஒரு நல்ல தாயாக அந்த பிள்ளைகளுக்கு அவள் மாறுகிறாள். பிள்ளையை பெற்றெடுத்தேன் இந்த உலகத்தில் வாழ்க்கை நடத்துவதற்கு மட்டுமல்ல, நான் பிள்ளையை பெற்றெடுத்தேன் என் பிள்ளைகள் மோட்சத்திற்காக. அவர்கள் மோட்சத்தில் இருக்க வேண்டும், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தன் பிள்ளைகளை அவள் தயார் செய்கிறாள். அதன் பிறகு அந்த பிள்ளைகள் இறந்து விடுகின்றன. 2 பேரும் இறந்து விடுகிறார்கள். அதன் பிறகு அவள் துறவற வாழ்க்கைக்கு செல்கின்றாள். திருமணம் முடித்தவள், ஒரு விதவை. அவளுடைய கணவன் பெரிய ஒரு கெட்ட குடும்பம். அந்த நிலையில்
அந்த சபை சகோதரிகள் அவளை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் அவள், இதுதான் அவளுடைய நம்பிக்கை, இறைவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்றாள். அவர்கள் சொல்கிறார்கள், நீ உன்னால் சபையில் சேர முடியாது. ஆனால் அவள் இறைவனிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறாள். அந்த நாட்களில் இது முடியாத காரியம். இப்படி திருமணம் நடத்தி குடும்ப வாழ்க்கை நடத்தியவள் அவளை ஒருபோது எடுக்க மாட்டார்கள். ஆனால் அவளுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் அவள் தன்னுடைய புனிதர்களோடு ஜெபிக்கின்றாள். திருமுழுக்கு யோவான், புனித அகஸ்டின், புனித நிக்கோலாஸ். எனவே அங்கே அவர்கள் ஒரு புதுமையாக, அவள் அங்கே கேட் பக்கம் இருக்கின்றாள். ஆனால் புதுமையாக அவள் ராத்திரியே அந்த சபை கன்னியர்களுடைய சாப்பலில், ஆலயத்தில் அவள் அங்கே இருக்கின்றாள். காலையில் சபை கன்னியர்கள் எழுந்து பார்க்கும்போது அவர்கள் ரீத்தம்மாளை அவளுடைய ஆலயத்தில் பார்க்கின்றார்கள். பார்த்த வியப்படைந்தார்கள். அதன் பிறகு அவளை ஏற்றுக்கொண்டார்கள். துறவியாக கூட அவள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருந்தாள். ஆனால் அந்த இறைவன் மேல் இருந்த அந்த நம்பிக்கையால் அவள் எல்லாவற்றையும் வென்றுவிட்டாள். அதன் பிறகு இயேசுவிடம் இருந்த அந்த காயத்தை பெற்று இயேசுவோடு ஒன்றிணைந்து மனுக்குலத்தின் மீட்பிற்காக தன் பங்கை இயேசுவோடு ஒன்றிக்கின்றாள். அதுதான் நம்முடைய பாதுகாவலி புனித ரீத்தம்மாள். நாமும் அதை போல் மாற வேண்டும். இன்று அவளுடைய திருவிழா. அவளுடைய இடத்தில் போய் நாம் பார்க்கும்போது அதெல்லாம் காணலாம். இன் இட்டலி, காசியா, அவளுடைய உடல் இப்போதும் இருக்கின்றது. அவ்வளவு மேன்மையான பாதுகாவலி நமக்கு கிடைத்துள்ளார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? இன்றைய சூழ்நிலைகள் நாம் என்ன சொல்கிறோம்? பிள்ளைகள் பேச்சு கேட்கல, கெட்ட உறவுகள் வைத்திருக்கின்றார்கள், இன்டர்நெட் அடிக்ஷன் இதெல்லாம் நடக்குது. ரொம்ப ட்ரக் அடிக்ஷன், இன்டர்நெட் அடிக்ஷன், எல்லா அடிக்ஷனும் இருக்கு. பிள்ளைகள் ரொம்ப மோசமான வாழ்க்கை நடத்துகிறார். எத்தனையோ பெற்றோர்கள் அப்படி கதறி குமிழ்கிறார்கள். ஆனால் அவர்கள் புனித ரீத்தம்மாளை பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் நம்பிக்கையோடு அவர்கள் சொல்லும்போது அந்த கனானிய பெண்ணிடம் இயேசு என்ன சொன்னார்? அம்மா, உன்னுடைய நம்பிக்கை பெரிது. அப்படிப்பட்ட தாய்மார்கள் இருக்கின்றார்களா? அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இருக்கின்றார்களா? என்று சும்மா சொன்னா போதாது, என் பிள்ளை இப்படி இருக்கிறான், என் பிள்ளை இப்படி இருக்கிறார். ஆனால் அந்த பிள்ளைகளுக்காக ஒரு பெற்றோர், ஒரு தாயார் என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய நம்பிக்கை எங்கே? ஒருவேளை பெற்றோர்களுடைய நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை தான் அந்த பிள்ளைகளை பாதிக்கின்றது. அதையும் நாம் உணர வேண்டும். இன்றைய கால சூழ்நிலையில் அதை தான் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுக்கு ஒரு சித்தம் இருக்கின்றது. அந்த சித்தத்தை அறிந்து அப்படி வாழ்க்கை நடத்த நாம் முயல்கின்றோமா? நிறைய பேர் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஒருவேளை இறைவனின் சித்தமாக இருக்கலாம், இன்னொரு பிள்ளையை நாம் அடாப்ட் பண்ணலாம். அதை விட்டுவிட்டு நாம் திருச்சபைக்கு முரண்பாடான முறைகளை நாம் கையாள இருக்கின்றோம். IVF ட்ரீட்மெண்ட், அது திருச்சபை அதை நடத்த முடிவு கொடுப்பதில்லை. கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ், அபோர்ஷன். ஒரு தாயின் கருவு உயிரின் தொடங்கும் இடம். அந்த இடத்தை நாம் ஒரு கல்லறையாக மாற்றி விடுகிறோம் அபோர்ஷன் என்ற இதனால். அவள் ஒரு தாயா? எவ்வளவோ பெரிய பாவம். இறைவனை கொல்வது. அபோர்ஷன் என்பது இறைவனை கொல்வது. அவர்கள் முற்றிலும் செல்பிஷ், மனிதர்கள் அல்ல. இன்றைய கால சூழ்நிலையிலே இதையெல்லாம் நாம் சொல்லுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ இப்படிப்பட்ட சீர்கேடான நிலைகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலைகள் நம்முடைய குடும்பங்களில் நடக்கும் போது அங்கே இறைவனின் ஆசீர் இருக்க முடியாது. அதன் பிறகு நாம் சொல்ல, நான் கோயிலுக்கு போறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன், மாலை வாங்கி போடுறேன், மெழுகுத்திரி கொடுக்கிறேன், பில்கிரிமேஜ் போறேன், என்ன ஒன்றும் நடக்கலையே. முதல்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள், நம்பிக்கையாளர்களாக மாறுங்கள். ஆவியாரோடு நிறைந்து வாழ்வதற்காக, தூய ஆவியாரால் செயல்பட்டு ரீத்தம்மாளை போன்ற ஒரு நம்பிக்கையின் மாதிரியாக வாழ்வதற்காக இன்று திருப்பலியை நாம் இறைவனை வேண்டுவோம்.